நேத்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் தேர் திருவிழா செம்ம ஜாலியா கிளம்பியாச்சு. கெட் ரெடி வீடியோக்குறான்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டோம். 9:30 மணிக்கு தான் கிளம்பி போனோம். தேர் வந்து ஒரு 4 வீதி சுத்தி வருவாங்க. அதுல வந்து தெற்கு வீதி கடைசியா வருவாங்க. அங்க தான் நாங்க கரெக்ட்டா போய் பார்ப்போம் எப்பவுமே தேர. வருஷம் வருஷம் தேரப்ப ஏதாவது ஒண்ணு குடுப்போம். அது மாரி இந்த வாட்டி எப்பவுமே மாமா வந்து வாழைப்பழம் குடுத்துருவாங்க. போன வருஷம் என்னால வர முடியல. சரி இந்த வருஷம் இருக்கிறதுனால ஜூஸ் பாட்டில் குடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி ஜூஸ் பாட்டில் தான் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தோம். செம்ம கிரவுடு. அந்த வாழைப்பழத்துக்கு கூட கூட்டம் வராதுங்க. மெதுவா தான் வாங்குவாங்க. அந்த ஜூஸ் பாட்டில உடைச்சிட்டோம்னா சரியான கிரவுட் ஆயிரும். எப்படி அது எடுக்கிறதும் தெரியாது, குடுக்குறதும் தெரியாது. 10 செகண்ட் தான் முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் எங்க பிளானே வந்து ரோஸ் மில்க் தரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த காசுக்கு இத வாங்குறதோட ரோஸ் மில்க் வந்து நம்மளே ரெடி பண்ணி குடுத்தோம்னா ஒரு 4000 பேர் கூட தாராளமா குடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அத கலக்கி குடுக்கும்போது ஊத்திருவாங்களோ, இந்த மாரி கிரவுட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கொட்டி விட்டாங்கன்னா பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா போயிடும். அதுனால தனியா பந்தல் போட்டு இந்த மாரி குடுத்தோம்னா கொஞ்சம் கிரவுட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி அடுத்த வருஷம் கடவுள் நம்ம நல்லா வச்சுட்டு நம்ம இன்னும் பெருசா பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ப இதையே குடுத்தாச்சு. கரெக்ட்டா தேர் வந்துருச்சு. அந்த மோளம் அடிக்கும்போது வைப் இருக்கே சரியான வைப்ங்க. அவ்ளோ வைபா இருந்துச்சு. சாமி அவ்ளோ அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமிய பார்த்து திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வர வழியில ஒரு கிளிப்பெல்லாம் கேட்டாளுக. அத மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல இந்த வெயில்ல நின்னோம் மண்டை 2ஆ பொளந்துரும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். வர வழியில ஒரு அன்னதானம் போட்டுருந்தாங்க. நம்ம மார்க்கெட் அன்னதானம். அப்புறம் அத போய் சாப்பிட்டுட்டு வரும்போது பாதாம் பால், ஜூஸ்லாம் குடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான்லாம் விளையாண்டுச்சுங்க. அதுங்க விளையாடுதுங்களோ இல்லையோ அதுங்ககிட்ட புடுங்கி நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப என் குட்டீஸ்க்கு எந்த குட்டீஸ்க்குமே நான் எதுவுமே வாங்கி குடுக்கலையா, சரி நைட்டு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப நைட்டு போயிருந்தோம். ஐயோ! அவ்ளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. தேருமே லைட்லாம் போட்டு அவ்ளோ அழகா பண்ணியிருந்தாங்க. நைட்டு நம்ம தஞ்சாவூராங்கிற மாரி இருந்துச்சு. திருவிழா கூட்டம் வந்து இப்படி இருக்கும்னு சத்தியமா நான் பார்த்ததே இல்ல நைட் டைம்ல. பகல்ல போவோம் குடுப்போம். அதுக்கப்புறம் போவே மாட்டோம் நைட்ல. ஆனா நைட்டு போயிருந்தோம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. தீபாவளி கூட்டம் மாரி இருந்துச்சுங்க. ஜக ஜக ஜகன்ட்டு அவ்ளோ ஜாமான் இருந்துச்சு. நம்மளுக்கு வேணுங்கிற கிளிப் இதெல்லாம் வாங்கிட்டு எங்க மேடம் மதியானமே குல்ஃபி கேட்டாங்க. நாங்க வாங்கி குடுக்கவே இல்ல. சரி நைட்டு அத வாங்கி குடுத்துட்டு சூடா காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு மழை வரதுக்கு வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட நின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு டேவே. நீங்க நம்ம ஊர் தேர் வந்து பாத்தீங்கன்னான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை.